சிலது இப்பயுமே அந்த புக்கில் ஏதாவது பார்த்தா நம்மளுக்கு சிலது புதுசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுறது மூலயமா நம்ம நிறைய கண்டென்ட்டை நம்ம சிலது வந்து மனசார அப்படியே பதிஞ்சிரும். அது என்ன பண்ணாலும் உங்கள் மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியாது. சில ஏரியாஸ் தான் வந்து நம்மளுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏரியாஸில் பார்த்துக்கலாம். நம்ம இந்த ரிவிஷன் ரீகால் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? எஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் சார். ரிவிஷன் சிலது இப்பயுமே அந்த புக்கில் ஏதாவது பார்த்தா நம்மளுக்கு சிலது புதுசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுறது மூலயமா நம்ம நிறைய கண்டென்ட்டை நம்ம சிலது வந்து மனசார அப்படியே பதிஞ்சிரும். அது என்ன பண்ணாலும் உங்கள் மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியாது. சில ஏரியாஸ் தான் வந்து நம்மளுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏரியாஸில் பார்த்துக்கலாம். நம்ம இந்த ரிவிஷன் ரீகால் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? எஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் சார். ரிவிஷன் வந்து இந்த டைம்குள்ளே நான் இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி முடிக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு உட்காரணும். அப்படி நம்ம உட்காந்து ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சனாலே முடிஞ்சிடுங்க சார். கரெக்டாக சில உட்கார மாட்டோம். உங்களுக்கும் அந்த எண்ணெய் ஓட்டம் வந்துருக்கும் பாருங்க. நீங்கள் என்ன சொல்லி உங்களை உட்கார வைப்பீங்க? நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த பேரியர் சொன்ன மாதிரி எப்படி பிரேக் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னா ரிவிஷனால் மட்டும்தான் முடியும். ரிவிஷன் பண்ணுறது, ரீகால் பண்ணுறதுனால மட்டும்தான் முடியும். ஐ நோ தட் ரிவிஷன் இஸ் த டஃபஸ்ட் பார்ட் இன் ப்ரிப்பரேஷன். ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து ஒரு மாதிரி கூலாக ஜாலியாக படிச்சுட்டு போயிடலாம். பட் ரிவிஷன் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ். படித்ததையே எடுத்து திருப்பி படிக்கிறத விட கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. பட் ஒன்று டெஸ்ட் எழுதுகிறப்போ நம்மளோட ஸ்கோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது. எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் எழுதுகிறப்போ நம்ம மார்க்கெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம பண்ணுற தப்பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் செல்வராணி. இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி தமிழ்நாடு லெவலில் 23rd ரேங்க் அண்ட் கம்யூனல் லெவலில் 2nd ரேங்க் எடுத்து சப் ரிஜிஸ்டர் போஸ்டிங் எடுத்திருக்கேன். எக்ஸாம்ஸ் தான் எழுத போகிறோம். கவர்மெண்ட் வேலை தான் நான் வாங்க போகிறேன். வாட் எவர் இட் மேபி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம், வேலை வாங்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோன்னா முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டியது நம்மளோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை. ஸோ ஃபவுண்டேஷனை வந்து நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸில் நம்ம தரவாக இருக்கணும். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, இந்த என்விரான்மெண்ட், இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எல்லா எக்ஸாம்ஸுமே காமனாக வர ஒரே விஷயம்தான். ஸோ சப்ஜெக்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் புக்ஸ் பில்ட் பண்ணுறேன். இந்த ப்ராசஸை நான் முடித்ததுக்கப்புறம் இருக்கிற இடம் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து ஹெசிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி இருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்கை நம்ம கண்டிப்பாக பண்ணவே கூடாது. டெஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கனாலே உங்களுக்கே ஒரு ஐடியா வர ஆரம்பிக்கும். லைட்டாக அதை கிராஸ் பண்ணுறப்பே நீங்கள் டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எங்கே மறக்குது அப்படின்றதே வந்து அந்த டெஸ்ட்டு போட்டு நம்ம அதை கரெக்ஷன் பண்ணுறப்ப அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம மறக்கும். ஆனால் நல்லா படித்த விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம எப்போ கரெக்ட் பண்ணிக்க முடியும்னா டெஸ்ட்டு போடுறப்ப மட்டும்தான். நம்ம பாட்டு படிச்சுட்டே போயிட்டே இருப்போம், எவ்வளோ தூரம் படிக்க முடியுதோ. அப்படி படிக்கிறப்போ நம்ம மைண்ட்லேயும் எதுவும் நிற்காது. அந்த ஓட்டக்குடம் மாதிரி தான் அது போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக நிற்க வைக்கணும். அப்படின்றப்ப டெஸ்ட் போட்டு இந்த ஏரியாஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த ஏரியா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறுத்தி நிதானமாக நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்போ தான் கொண்டு போகணும். ஸோ டெஸ்ட்டு வந்து அன்அவாய்டபிள் பார்ட், முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்னொன்று டெஸ்ட் எழுதுகிறப்போ நம்மளோட ஸ்கோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது. எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் எழுதுகிறப்போ நம்ம மார்க்கெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம பண்ணுற தப்பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கை பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதோ, சில டெஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க் லிஸ்ட்லாம் பார்க்குறப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்போம், இல்லை கடைசி ரேங்க் எடுத்திருப்போம். ஸோ நம்மளுக்கு ரேங்க்கோ மார்க்கோ முக்கியமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம், அது வந்து நம்ம எப்படி மாற்றிக்கிட்டால் நம்மளோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும். குரூப் எக்ஸாம்ஸ் பார்க்குறப்ப முக்கியமாக வந்து நம்ம சீரியஸாக சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு பேரியரில் வந்து நிற்போம். அந்த பேரியரை தாண்டினா தான் நம்ம ப்ரிலிம்ஸ்குள்ளே போக முடியும், கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்போம். அந்த பேரியரை எப்போ நம்மளால் தாண்ட முடியும்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான். இல்லைனா கிட்ட வந்து தான் எப்பயுமே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட்டு இட்ஸ் அன் இன்னவிட்டபிள் பார்ட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். அதே மாதிரி டெஸ்ட் எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லை. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் எழுதிடுவோம். டெஸ்ட் எழுதுறதே ட்ரைனிங்காக தான் இருக்கும். 3 மணி நேரம் உட்காந்து நம்ம முடிக்கிறோம் அப்படின்றப்போ முடிச்சுட்டு மைண்ட் ரொம்ப இதுவாக இருக்கும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேப்பரை நம்ம அன்றைக்கே கரெக்ஷன் பண்ணி முடிச்சிடணும். நம்ம நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு அதுதான். டெஸ்ட் பேப்பரை வந்துட்டு ஒரு நாள் கழிச்சு இல்லை 2 நாள் கழிச்சு இல்லைனா பண்ணவே மாட்டோம் சம்டைம்ஸு. அப்படி விடுறப்ப நம்ம எந்த லாஜிக்கில் அந்த கொஷினை நம்ம போட்டோம் அப்படின்ற ஐடியாவே நம்மளுக்கு இருக்காது
மறந்துடும். இந்த கொஷின் நான் இதை நினச்சி தான் கரெக்ட் போட்டேன், இதை நினச்சி தான் இதனால தான் தப்பாச்சு அப்படின்னு நம்மளால் அனலைஸே பண்ண முடியாது. ஸோ டெஸ்ட் பேப்பரை அன்னைக்கே கரெக்ஷன் பண்ணி அதை பக்காவாக முடிச்சு வச்சுட்டு தான் அன்றைக்கி தூங்க போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டெஸ்ட்டுன்னு ஒரு டே போடுறோம் அப்படின்னு. இன்னொரு மிஸ்டேக் நம்ம பண்ணுறது என்னென்னா, நிறைய படிப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் அந்த ஒரு எங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். அப்போ எப்போ அந்த கிளாரிட்டி வரும்னா, நம்மளோட சோர்ஸஸை மினிமமாக வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்ஸு, ஸ்டாண்டர்ட் புக்ஸு, இல்லை என்னோட நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கிறோன்னா நோட்ஸ், இவ்வளோ தான், இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறப்ப தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். இது மட்டும் எனக்கு போதும், இதை வச்சு என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எல்லா கொஷினும் எக்ஸாம் நம்ம தெரியணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எக்ஸாம் ஹால்குள்ளே நம்ம பண்ணுற சில விஷயங்கள்னால தான் நம்ம உள்ளே போக முடியுது. நிறைய கெஸ் ஒர்க் பண்ணணும். எல்லா கொஷின்ஸுமே நம்ம தெரிஞ்ச கொஷின் தான், டேரக்ட் கொஷின் தான் வரணும், நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த கிளாரிட்டி முதல்ல வேணும். இதுக்கு அடுத்து அந்த பேரியர் சொன்ன மாதிரி எப்படி பிரேக் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னா, ரிவிஷனால் மட்டும்தான் முடியும். ரிவிஷன் பண்ணுறது, ரீகால் பண்ணுறதுனால மட்டும்தான் முடியும். ஐ நோ தட் ரிவிஷன் இஸ் த டஃபஸ்ட் பார்ட் இன் ப்ரிப்பரேஷன். ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து ஒரு மாதிரி கூலாக ஜாலியாக படிச்சுட்டு போயிடலாம். பட் ரிவிஷன் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ். படித்ததையே எடுத்து திருப்பி படிக்கிறத விட கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. பட் ஐ ஸ்வேர் நம்ம ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரிலிம்ஸை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ரிவிஷன் மட்டும்தான் இந்த ப்ரிப்ரேஷன்லேயே நம்மளை கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரே விஷயமா இருக்கும். ஸோ நம்மளோட மார்க்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய மார்க்ஸ் ஃபெச் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் மட்டும்தான் ஒரே ஒரு கீ ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம் ஹாலில் போயிட்டு படித்தது ஞாபகம் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரெஷராக தான் இருக்கும். நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு அந்த ப்ரெஷரில் நம்மளால் சில விஷயங்கள் யோசிக்க முடியாது, மறந்துடும் பதட்டத்தில், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ரெஷர் ஆகிக்காமல் எழுதணும். இன்னொரு பக்கம் நம்மளுக்கே தெரியும், இப்போ நம்ம சில நேரத்தில் லெத்தார்ஜிக்காக விட்டுருப்போம். முக்கியமாக ரிவிஷனில் இருக்க பெரிய பிரச்சனையாக அந்த லெத்தார்ஜி தான். படிக்கிறப்ப ரிவிஷன் பண்ணுறப்ப இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அதை எடுத்து உட்கார வச்சு திருப்பி நம்ம அந்த பேஜஸை ஃப்ளிப் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு மாதிரி அது மென்டலி ட்ரைனிங் ப்ராசஸாக இருக்கும். எனக்கு அது புரியுது, அது உண்மை தான். ஆனால் அதை நம்ம பண்ணாமல் நம்ம சாதிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த விஷயத்த பண்ணால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும்னா அதை பண்ணாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபேக்டை மனசில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக்ஸ், இனிஷியல் இயர்ஸில் பண்ண மிஸ்டேக்ஸ்னால் இயரெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். இயர்லாம் நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன். சரி ஓகே இது எப்படினாலும் நம்ம மைண்டில் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது. ஆனால் கரெக்டாக பார்த்தோன்னா அமெண்ட்மெண்ட் இயர்ஸ் எல்லாம் கேட்பாங்க சில நேரத்தில். அந்த ஒரு இயர் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா அந்த கொஸ்டின் கரெக்ட் போட்டிருக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸில் அந்த இயர் மட்டும்தான் இருக்கும். நான் அந்த இயரை படிச்சிருந்தா அந்த கரெக்டாக போட்டிருப்பேன் நான். ஸோ இப்படிலாம் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ரெக்ரெட் பண்ணுவோம். அதனால் எப்பயுமே ரிவிஷனை ஸ்கிப் பண்ணாதீங்க. எத்தனை தடவை ரிவிஷன் பண்ண முடியுதோ அத்தனை ரிவிஷன் பண்ணலாம். மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளால் 3 அல்லது 4 ரிவிஷன் தான் பண்ண முடியும் ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஒரு தடவை. அதுவும் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ண முடியும் ரிவிஷன். செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு லேயராக போகிறப்ப நம்ம அந்த கண்டென்ட்டை குறைச்சிக்கிட்டே தான் வரணும். எங்கெங்கெல்லாம் மறக்குதோ அங்கங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஸோ ப்ரிப்ரேஷனில் நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு அங்கம் வந்து ரிவிஷன். அதை நம்ம விட்டுட்டோம்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ரிவிஷன் பண்ணுறப்போ அந்த பேஜஸை வந்துட்டு சும்மா அப்படியே பார்க்குறது, அது வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப படித்து டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வேணால் நான் கண்ணால் பார்க்குறது நம்மளுக்கு பிக்டோகிராஃபிக் மெமரியிலையும் சேவ் ஆகும். அது ஒரு ஆஸ்பெக்ட். ஆனால் நம்ம ரிவிஷன் பண்ணுறப்பே சும்மா அப்படியே பேஜஸை ஃப்ளிப் பண்ணுறது, சின்சியராக உட்கார மாட்டோம் சார். சின்சியராக டெடிக்கேட்டடாக ஓகே நான் இந்த டைம்குள்ளே நான் இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி முடிக்க போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு உட்காரணும். அப்படி நம்ம உட்காந்து ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சனாலே முடிஞ்சிடுங்க சார். கரெக்டாக சின்சியராக உட்கார மாட்டோம். உங்களுக்கும் அந்த எண்ணெய் ஓட்டம் வந்துருக்கும் பாருங்க. நீங்கள் என்ன சொல்லி உங்களை உட்கார வைப்பீங்க? நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்மளே ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கோம். லைஃப் நம்மளை சேலஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த தாட்டு தான், இந்த மாதிரி நம்ம ஒரு மிஷனை கையில் எடுத்திருக்கோம், அதை நம்ம முடிச்சிடணும். ஸோ டயர்ட் ஆகும் தான், ட்ரெயின் ஆகும் தான். அது தோன்றப்ப எல்லாமே நம்ம ஓகே இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் இந்த 1 வருஷம் பட்ட கஷ்டம் எதுவுமே முக்கியம் கிடையாது. நான் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருந்தாலும் அது எனக்கு முக்கியம் கிடையாது. என்னோட வெற்றியோ தோல்வியோ அதை டிசைட் பண்ண போகிறது இந்த 2 மாதம் தான் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியும் சார். அது ஒருத்தரை பொறுத்து. உங்களுக்கு எப்போ மறக்கும்? யூஸ்வலாகவே படிக்கிறது மறந்துடுவோங்க சார்.
யூஸ்வலாகவே படிக்கிறது வந்துட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்மளோட ரிட்டென்ஷன் பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்னொரு 2-3 நாள் தான் மைண்டில் கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் அது மறந்துடும். ஆப்வியஸ்லி அது நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அது இட்ஸ் எ ஹியூமன் நேச்சர். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் அது நம்மளுக்கு எப்போ செட் ஆகுதோ, இப்போ சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி என்னென்ன படிக்கிறோமோ அதை வந்து வீக்கெண்டில் வச்சு ரிவிஷன் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணதில்லை. நான் வந்து மொத்தமாக அந்த சப்ஜெக்ட் வைஸ் ஒரு செட்டு அப்படி தான் அந்த மாதிரி தான் ரிவிஷன்ஸ் நான் பண்ணுவேன் நான். ஸோ அந்த மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு பொறுத்தளவில் நம்மளுக்கு எப்படி மறக்குது, ரொம்ப நாளாக நம்மளால் ரீட்டைன் பண்ணி வைக்க முடியுதா இல்லையா அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணிக்கணும். முக்கியமானது இதுதான். நம்மளுக்கு மறக்குது அப்படின்னா நம்ம திருப்பி அதை படித்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிறத தவிர நம்மளுக்கு அதை வச்சு ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு வேறு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. இப்போ பாலிட்டிலாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த புக்கை நான் வந்து 20-25 தடவைக்கு மேலே படிச்சிருப்பேன். சிலது இப்பயுமே அந்த புக்கில் எதாவது பார்த்தா நம்மளுக்கு சிலது புதுசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ நம்ம திருப்பி ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுறது மூலயமா நம்ம நிறைய கண்டென்ட்டை சிலது வந்து மனசார அப்படியே பதிஞ்சிரும். அது என்ன பண்ணாலும் உங்கள் மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியாது. சில ஏரியாஸ் தான் வந்து நம்மளுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏரியாஸில் பார்த்துக்கலாம். நம்ம ரீகால்ன்றப்ப ரிவைஸ் பண்ணுறது நம்ம புக்கில் அப்படியே பார்த்து படிக்கிறது அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம ரிவிஷன் சொல்கிறோம். ரீகால்ன்றது ரிவிஷனை விட இன்னும் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய மெத்தட். நம்ம புக்கை வந்து மூடி வச்சுட்டு நான் என்னென்ன விஷயம்லாம் நான் படித்தேன் அப்படின்னு நம்ம மனசுலேயே அசை போடுறது, மைண்ட் லெவலில் யோசித்து நம்ம ரீகால் பண்ணுறப்போ இன்னும் நம்மளோட ரிட்டென்ஷன் லெவல் இன்னும் ஜாஸ்தியாகும். டெஸ்ட்டு வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம படிச்சுட்டு இருப்போம், நிறைய படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நம்ம சரியாக போகிறோமா தப்பாக போகிறோமா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு டெஸ்ட்டு போடுறது மூலயமா தான் தெரியும். ஏன்னா டெஸ்ட்டு எழுதுகிறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. நிறைய கொஷின் ஞாபகம் தான் எக்ஸாம் ஹாலில் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான். நிறைய கொஷின் ஞாபகம் வந்திருக்காது. இதை நம்ம படிச்சுமா படிக்கலையா அப்படின்ற மாதிரியே ஒரு டவுட் இருக்கும். இல்லை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், தெரிஞ்சே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் சில இதிலலாம். இந்த மாதிரி தவறுகளை வந்து நம்ம திருத்திக்கணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இதுவும் அந்த கோட் வந்து நம்ம வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் நம்ம போயிட்டு நம்ம ப்ளீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இங்கேயே நம்ம எல்லா ரத்தத்தையும் சிந்திடணும். டெஸ்ட்டு போடுறப்ப எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம அடி வாங்காமல் இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை, சில்லி மிஸ்டேக்ஸ், இதனால் நம்ம வேலையை இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ தப்பு பண்ண முடியுமோ இங்கே தப்பு பண்ணி கற்றுக்கணும். நான் தான் எப்பயுமே பண்ணுறது தான். ஸ்கோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன். என்ன மிஸ்டேக் நடக்குது, என்ன தப்பு பண்ணுறோம், இல்லை இந்த ஃபேக்ட் தப்பு பண்ணிட்டோமா, இதை படித்து வச்சுக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே என்னோடய மைண்ட் செட் அப்படி மட்டும்தான் இருக்குமே தவிர நான் வந்து இல்லை வேண்டாம் இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்க சார். நீங்கள் ஃபுல்லாகவே என்ன சொல்லுவீங்கன்னா டெஸ்ட் எழுதுனா நான் தப்பு தான் பார்ப்பேன். தப்பு ரிப்பீட் ஆகாமல் இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தப்பு ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு நோட் ஃபாலோ பண்ணுறது, மிஸ்டேக்ஸை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் தனியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம நோட் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லைன்னா டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர்லேயே நான் என்ன பண்ணுவேன்னா சைடில் ஹைலைட் பண்ணி வச்சுக்கேன். நான் தப்பு பண்ணுற கொஷினோ இல்லை மிஸ்டேக் ஏரியாவையோ ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கறது கூடவே இல்லைனா ஒரு சப்ஜெக்ட் இப்போ பாலிட்டி நான் பார்க்குறேன்னா நான் குவாலிட்டியில் டெஸ்ட் போட்டதில் என்னென்ன தப்பு கொஷின்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுவேன் சார். வேற மேடம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேறு என்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லாம் படிக்கிறது மறக்க செய்யும்? இப்போ வந்து நம்மளதில் சோஷியல் மீடியா கல்ச்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நிறைய விஷயத்த டம்ப் பண்ணக்கூடாது மைண்டில். நம்மளுக்கு படிக்கணும், அது ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயத்த நம்ம ஃப்ரீ பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு பேக்கேஜை தூக்கிட்டு அலைஞ்சிட்டே இருக்கக்கூடாது எல்லா நேரமும். அதனால் மீடியாலாம் யூஸ் பண்ணுறது, டிவி பார்க்குறதோ, நியூஸ்லாம் வந்து எல்லா நியூஸும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நிறைய தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் பார்ப்போம். ஸோ எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கிளாரிட்டி இருந்துருச்சுன்னா போதும். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி நம்ம மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறது எல்லாமே தானாக மைண்டில் செட் ஆகிடுங்க சார்.